சினிமா உருவான வரலாறு மிக சுவாரஸ்யமானது. பல கட்டங்களை கடந்து வந்தது. அது ஏற்படுத்திய தாக்கம், அது மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வு, அது மக்களிடையே கொண்டு வந்த பல விஷயங்கள் உண்டு. எனவே காளிதாஸ் முதல் காதல் கோட்டை வரை சினிமாவின் பல அற்புதங்களை நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கின்றோம். ரஜினிகாந்த் படவரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மூன்று முடிச்சு. ஒரு நடிகர் சாதாரண நிலையில் இருந்து ஸ்டைல் மன்னனாக தன்னை வளர்த்து கொண்டு உருவாகுவதற்கு டைரக்டர்கள் எந்த அளவுக்கு ஒரு நடிகரின் நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்துகிறார்கள் என்பதற்கு இந்த மூன்று முடிச்சு ஒரு சரியான உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். கதாநாயக நடிகர்கள் ஆத்திகம் செலுத்தி வந்த நேரத்தில் திரைப்பிரவேசம் செய்த இயக்குனர் சிறுகரம் பாலச்சந்தர் கதாநாயகர்களுக்காக கதை பண்ணாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கேற்ற கதாபாத்திரங்களை உருவாக்கினார். நட்சத்திர இமேஜ் இல்லாத மிக சாதாரண நடிகர்களை கூட கதாநாயக கிரீடம் சூட்டி அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மூன்று பேரும் மூன்று முடிச்சு படத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். திரை உலக வாழ்வில் அவருக்கு முதல் திருப்பு முனையாக அபூர்வ ராகங்கள் அமைந்தது. அதே படம்தான் ரஜினிக்கும் முதல் படிக்கட்டாக அமைந்தது. கர்நாடகாவில் இருந்து வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற்று வந்த சிவாஜி ராவ் என்கின்ற இளைஞனை ரஜினிகாந்தாக அடையாளம் காட்டியதும் இதே அபூர்வ ராகங்கள் தான். அந்த இளைஞனின் கண்களில் இருந்த தீட்சண்யம், நடிப்பில் காட்டிய வேகம், இதையெல்லாம் பார்த்து தனக்குள் சேகரித்து வைத்த பாலச்சந்தர், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இந்த இரு இளைஞர்களையும் பட்டை திட்ட நினைத்த பாலச்சந்தர் அதற்கான கதைக்களமாக மூன்று முடிச்சு படத்தை கதையை தேர்ந்தெடுத்தார். ஸ்ரீதேவி தான் இதில் அழகு தேவதையாக வந்தார். ஸ்ரீதர் பாணியில் முக்கோண காதல் தான் இந்த கதையின் உள்ளோட்டம். நாயகன் கமல்ஹாசன் நடிக்க அவனின் காதலியை துரத்தும் எதிர்நாயகனாக வில்லன் வேடத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். இவர்களுக்கு நடுவே சிக்கிய மான்குட்டியாக அழகி ஸ்ரீதேவி இருந்தார். கமலும் ரஜினியும் நண்பர்கள். ஒரே அறையில் தங்கியிருக்கும் நண்பர்களில் நல்லவனான கமலை காதலிக்க தொடங்குகிறார் ஸ்ரீதேவி. பார்க்கும் பெண்களையெல்லாம் படுக்கைக்கு கொண்டு வரும் ரஜினிக்கு ஸ்ரீதேவியின் மீது தீராத காதல். எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்கின்ற வெறி அவருக்குள். நண்பனின் காதலி என தெரிந்தும் ஸ்ரீதேவியை துரத்தி கொண்டே இருக்கிறார். இந்த காதல் சதுரங்கத்தில் கமலை ஆட்டத்தில் இருந்து விலக்கிவிட நினைத்த ரஜினி படகு சவாரியின் போது கமலை கடலுக்குள் தள்ளி கொன்று விடுகிறார். தடுப்புச் சுவராக இருந்த நண்பனை தீர்த்து கட்டிய பிறகு ஸ்ரீதேவியை ஆவலுடன் நெருங்கப் போகும்போது ரஜினிக்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரின் அப்பா கல்கத்தா விஸ்வநாதனுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு சித்தி முறைக்கு மாறிவிடுகிறார் ஸ்ரீதேவி. நான் இப்போது உன் சித்தி, சொல்லு கண்ணா என்று அவர் சொன்னதும் இவர் விடுக்கென்று கோபத்தோடு செல்கின்றார். முக்கோணத்தில் சொன்ன காதல் கதைதான் மூன்று முடிச்சு அடித்தளமான கதை. படத்திலும் ஏதேனும் புதுமைகள் செய்து வருகின்ற பாலச்சந்தர் இந்த படத்திலும் புதுமைகள் செய்ய தந்த கதாபாத்திரத்தின் மூலம் செய்ய நினைத்தார். வளர்கின்ற கலைஞர்களுக்கு ஒரு சரியான இயக்குனராக அமைந்தார் பாலச்சந்தர். பாலச்சந்தர் யோசனைக்கு பிறகு ஒரு ஸ்டைல் கண்டுபிடித்தார். சிகரெட்டை தூக்கி போட்டு அதை வாயால் கவி பிடிக்கும் ஸ்டைல் தான் அது. அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வந்த ரஜினியிடம் இந்த ஸ்டைலை சிறப்பாக செய்தால்தான் உனக்கு நடிக்க சான்ஸ் என்று சொல்லிவிட்டார். இதற்காக தினமும் வீட்டில் பயிற்சி எடுத்து கொண்டு வந்த ரஜினி இயக்குனர் சொல்லி கொடுத்ததை காட்டிலும் படு லாவகமாக வேகமாக சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில் கவ்வி பிடித்த போது ரஜினியின் அந்த ஸ்டைலை பார்த்து பாலச்சந்தர் மட்டுமல்ல படப்பிடிப்பு குழுவே அசந்து போனது. இருந்துதான் ஸ்டைல் மன்னனாக ரஜினி உருவாக தொடங்கினார். அந்த அவருடைய பேச்சில் இருந்த வேகம், அவர் கண்களில் காட்டிய அந்த நடிப்பு, அவர் நடையில் இருந்த வேகம், அதோடு அவர் அந்த சிகரெட்டை வேகமாக தூக்கி போட்டு பிடிக்கும் அந்த ஸ்டைல், இப்படி ஸ்டைல் மன்னனாக ரஜினி அந்த படத்தில் அடையாளம் காட்டப்பட்டார். ரஜினியின் இந்த வித்தியாசமான ஸ்டைலான நடிப்பு நல்லதொரு துவக்கமாக இருந்தது.
ரஜினியின் ஸ்டைல் நடிப்புக்கு இளைஞர்கள் சிறந்த வரவேற்பு வளையத்தை வைத்து கொடுத்தார்கள். ரஜினியைப் போலவே சிகரெட்டை தூக்கி போட்டு வாயால் கவி பிடிக்க முயற்சி செய்தார்கள். இந்த ரஜினியின் இந்த புது மேனரிசத்தை பார்ப்பதற்காகவே இளைஞர் கூட்டம் முண்டியடித்து வந்து தியேட்டரை முற்றுகையிட்டது. அதனால் படம் சூப்பர் ஹிட் ஆனது. படத்தில் மனசாட்சிக்கு உருவம் கொடுத்திருந்தார் இயக்குனர். வில்லன் ரஜினி தப்புக்கு மேல் தப்பு செய்து பாவ முட்டையை அடக்கி கொண்டே போகும்போது அப்போது அவரது மனசாட்சியாக ஒரு உருவம் வந்து அபாய அறிவிப்பு செய்துவிட்டு போகும். அந்த மனசாட்சியாக நடித்தவர் நடராஜன். இந்த படத்துக்கு பிறகு மனசாட்சி நடராஜன் என்று அழைக்கப்பட்டார். ரஜினியின் நண்பரான இவர் பின்னாளில் இயக்குனர் அவதாரம் எடுத்து அவரை வைத்தே அன்புள்ள ரஜினிகாந்த் வள்ளி படங்களை இயக்க வைத்தார் ரஜினிகாந்த். MS விஸ்வநாதன் கண்ணதாசன் கூட்டணியில் பாடல்கள் செமையாக அமைந்தது. அந்த பாடல்கள் பார்க்கும் பக்கம் எல்லாம் ஒலித்தது. மூன்று முடிச்சியில் செயல் இசை பாடல்கள் செம. ஆடி வெள்ளி தேடி உன்னை நானடைந்த நேரம் என்ற பாடலும், வசந்தகால நதி நீலை வைரமணி நீரலைகள் அந்த பாடலும், இப்படி படத்திற்கு அந்த பாடல்கள் அந்தாதி ரீதியாக அந்த பாடல்களை சிறப்பாக அமைத்திருந்தார் கவியரசு கண்ணதாசன். இப்படி ஸ்டைல் மன்னனாக ரஜினியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய படம்தான் மூன்று முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.